ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் கேரட்டை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோனையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோனையும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் ருசியாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும், நசுக்கி விடுங்க. கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ருசியாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மசாலா எல்லாத்தையும் பிரட்டி விடுங்க. இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நல்லா மசாலா பிரண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வெந்து வரணும். அதனால ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா சுண்டி வந்துருச்சு. இது மேலே மல்லித்தலை தூவி ஒரு கிளறி இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு அருமையான ஒரு நான்வெஜ் சுவையில் கேரட் கிரேவிங்க இது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.